Hi viewers, welcome to Filmicraft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல கார்த்திக் சுப்புராஜுடைய இயக்கத்துல ரஜினியுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன பேட்ட படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு காலேஜ்ல இருக்க ஹாஸ்டலுடைய வார்டனாக வரக்கூடிய ரஜினி அங்க இருக்கிற ஒரு காதல் ஜோடிக்கு உறுதுணையாக இருக்காரு. அவர் உறுதுணையா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இதற்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இதனால சந்திச்சார் அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியுடைய காம்பினேஷன்ல வர்ற முதல் படம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பழந்தின்னு கொட்டை போட்ட பல இயக்குநர்களோட மெகா ஹிட் படங்களை கொடுத்த ரஜினி இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஒரு நல்ல இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட தானே போய் தனக்காக ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்புராஜை நம்பி ஒரு கதையை கொடுத்திருக்கார். அப்படி வந்த படம் தான் இது. ரஜினி வச்சிருந்த அந்த நம்பிக்கையை கார்த்திக் சுப்புராஜ் காப்பாத்தினாரா என்ன? இப்ப படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் அந்த ரஜினி ஃபேக்டர். வாய்ப்பே கிடையாது இந்த படத்துல நீங்க பார்க்க போற அந்த ரஜினி இப்ப கடந்த 10 வருஷமா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க ரஜினி கிடையாது. தளபதி டைம்ல, அண்ணாமலை டைம்ல, பாட்சா டைம்ல அவருடைய விஷயங்கள் எப்படி இருந்ததோ, அவருடைய மாசெல்லாம் எப்படி காமிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ரஜினியை தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அவருக்குன்னு உண்டான அந்த கிளாசிக்காக அவர் காமெடி பண்ற அந்த ஸ்டைல், அதே மாதிரி மாசான அப்பியரன்ஸ், எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சூப்பராக ஒரு துடுக்குத்தனம் கலந்து ரஜினி அமேசிங்கா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் இல்ல, இந்த படத்துல அவரை தவிர ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ரஜினியில இருந்து, விஜய் சேதுபதியில இருந்து, சிம்ரன்ல இருந்து, த்ரிஷால இருந்து, குரு சோமசுந்தரத்துல இருந்து, மகேந்திரன்ல இருந்து, நவாசுதீன் சித்திக்ல இருந்து, சசிகுமார்ல இருந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த கேஸ்டிங் தான் இந்த படத்துடைய இரண்டாவது பாசிட்டிவ். மூணாவது பாசிட்டிவ் அனிருத்துடைய பிஜிஎம்ஸ். அவருடைய சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த படத்துல, அதுல சந்தேகமே வேண்டாம். பிஜிஎம்ஸும் உண்மையாக எந்த சீன்லாம் மாஸ் தெரிக்க விடணுமோ அந்த அளவுக்கு உண்மையா அந்த சீனை அடுத்த அளவுக்கு எலிவேட் பண்ற அளவுக்கு அவருடைய பிஜிஎம்ஸ் உண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செம மாஸ் பண்ணியிருக்காரு அனிருத். முக்கியமாக இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு டைம்ல ஒரு உடுக்க சத்தம் ஆரம்பிக்கும். அந்த உடுக்க சத்தமே அந்த சீனை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணும். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். நாலாவது படத்துடைய பாசிட்டிவ் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. திரு பண்ணியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகவே ஒரு ஹில் ஸ்டேஷனு, அங்க இருக்க ஒரு ஹாஸ்டலு, அங்க ஒரு வார்டனாக, அங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காமெடி கலாட்டா, அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டைகள், இந்த மாதிரி தான் கதைக்களம் போறனால ஒரு ஹில் ஸ்டேஷனுங்கிறத அதை எம்பசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சில்லுன்னு இருக்கு. நீங்க பார்க்கும் போதே ஸ்கிரீன்லயே நம்மளால அந்த குளிரை ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த நைட் எஃபெக்ட்ல வர்ற ஒரு சாங் நமக்கு பார்க்கும் போதே அந்த சாங்குக்கு இவங்க போட்ட ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே தளபதி படத்துல ராக்கமா கையெழுத்து நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலை கொடுத்ததோ அதே நினைவுகள் அந்த குறிப்பிட்ட பாட்டை பார்க்கும் போதும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்துடைய முதல் நெகட்டிவ் படத்துடைய லென்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டுலையுமே ஒரு சின்ன ஸ்லோனஸ் நமக்கு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு அந்த ரஜினி இசையத்துல மயங்கி போய் நம்ம உட்காந்துருக்கோம். ரஜினி பண்ற அந்த துருதுருப்பான விஷயங்கள் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட சிங்கிள் ஹேண்டட்லி மொத்த ஷோவையும் அவரே திருடிட்டு போயிடுறாருன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு மனம் கொள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஸ்டோரி, அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்சு, கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு வேற வேற தளத்துக்கு கதை மாறிக்கிட்டே போகிறனால நிச்சயமாக ஒரு பெரிய லேக்னஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது விஷயம், நான் கேஸ்டிங் பாசிட்டிவ்னு சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளம் தான் இந்த கதை இவ்வளவு நீளமாக வந்ததுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இவ்வளவு பேரையும் படத்துல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிளியரா கொடுக்கணும். அதுவும் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி யோசிச்சு கார்த்திக் சுப்புராஜ் பல கேரக்டர்ஸை உள்ள இறக்குனது தான் இந்த கதை இவ்வளவு நீளமாச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது நெகட்டிவ் நவாசுதீன் சித்திக்குடைய அந்த டப்பிங் லிப்சிங்க். ஏன்னா அவர் எமோட் பண்ணி டைலாக் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, ஆனா உண்மையாக அவருடைய லிப்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த லிப்சிங்கை நிச்சயமாக கார்த்திக் சுப்புராஜ் கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நவாசுதீன் சித்திக் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டரை உண்மையாக அவருடைய கெப்பாசிட்டிக்கு இவங்க ஃபுல்லா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரஜினி இசத்தை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். பட் ஒரு ஜெனரலான ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ரஜினியுடைய துடுக்குத்தனம், அவருடைய மாஸ் எல்லாத்துலயும் பக்காவா போயிட்டா கூட செகண்ட் ஹாஃப்ல இந்த ஸ்டோரி ஓடுறதுனால கண்டிப்பாக ஒரு சின்ன லாகிங் இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.